Hi friends, welcome to Zeenat's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி prawn curry. இது எப்படி ஈஸியா டேஸ்டா சிம்பிளா பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த prawn curry-ய நம்ம 10 to 15 minutes குள்ள பண்ணி முடிச்சிடலாம். இப்போ எப்படி பண்றதுன்னு பாப்போம். நான் ஏற்கனவே இறால க்ளீன் பண்ணி நல்லா கழுவி ரெடியா வச்சிருக்கேன். இங்க நம்ம கடாயில ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பெரிய வெங்காயம் 2 சின்ன சின்னதா கட் பண்ணி இதுல போட்டுறலாம். இப்போ இது கூடவே நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி ஃப்ரை ஆயிருச்சு. அதுல 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி போட்டுருங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுக்கிற அந்த இறாலை இதுல போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம இதுலயே வதக்கிடலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்குவோம். இப்போ இதை கிளறி விட்டுட்டு ஒரு தண்ணியே ஊற்றக்கூடாது, 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டு எடுத்துடலாம். அந்த எறா வெங்காயத்தில் உள்ள தண்ணியிலேயே நல்லா வெந்துடும். இங்கே பாருங்க நல்லா வெந்துருச்சு. தண்ணி மட்டும் ஊற்றிக்காதீங்க, நம்ம ட்ரையாக தான் பண்ண போகிறோம். இப்போ இதில் மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். இப்போ இதை நல்லா வதக்கிடுவோம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்ம பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் இறால் எல்லாமே நல்லா சுருள வரணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியாக இல்லாமல் இது நல்லா ட்ரையாக இருக்கணும். இங்கே பாருங்கள் மேலே நல்லா எண்ணெய் படர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். தயிர் சாதத்துக்கு சாம்பாருக்கெல்லாம் சரியான டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.